மாப்பிளை சம்பா என்ற அந்த நெல்லையும் நான் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். 12 வயது ஸ்டார்ட் நெல் இது சேதப்படாமல் வரும். விவசாயம் இல்லையாண்டா விவசாயத்தை நம்பித்தானே நாங்கள் இருக்கிறோம். மிஷின் வந்து பூமியை உடைச்சி விட்டுடும். வேலையாக்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு கூடினதோடைய வேலை நுணுக்கங்கள் காணாது. இந்த விவசாயத்தையே வெறுக்கினால் அரசாங்கத்தின் 175% அரிசி கொள்வனவு செய்ய தேவையில்லை. நான் அரசாங்கத்தில் வாங்க வேண்டும்னா கிடக்கிற காடு மாடு எல்லாம் டெவலப் பண்ணி போடுவேன். எங்களுக்கு இந்த உள்ளூர் உற்பத்தியே காணும். நாங்கள் அரிசியை கொடுத்தா தான் நாளே சாப்பிடுவோம். எந்த உத்தியோகம் பார்த்தானே எந்த ராசாதன்னும் எங்களை நம்பித்தான் இருக்குண்ணா. வண்டியில் ஏற்றுறீங்க டிராக்டரை பிடிச்சி ஏற்றுங்கோ, டிராக்டர் உழுங்கோ. இந்த நெல் ஒரு காலத்தில் மன்னர்களுக்கு மட்டுமே இருந்த நெல். இதனுடைய பெயர் கருப்பு கவனி. இந்த நெல் உண்மையான ஒரு மூலிகை. இந்த நெல்லை நாங்கள் இங்கு அறிமுகப்படுத்துவதற்கான நோக்கம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். அதனுடைய பெயர் மாப்பிள சம்பா. குழந்தை பாக்கியம் இல்லாத அல்லது ஆண்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றபடியினால் அந்த இளைஞர்களுக்காக அல்லது யுவதிகளுக்காக அல்லது மக்களுக்காக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நெல்லினமான. வணக்க சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இடம் வந்து வட்டுக்கோட்டை என்ற கப்பலை யாழ்ப்பாணத்தில், அதாவது குறிப்பாக இலங்கையிலே பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயம் தொடர்பாக தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த விவசாயத்திலே அதிகளவான ஈடுபாடும் இன்று வரைக்கும் விவசாயத்தை பாரம்பரிய முறைப்படி செய்து வரும் ஒரு விவசாயத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம். உண்மையிலே வட்டுக்கோட்டை பகுதியில் நிறைய விவசாயிகள் இருந்தாலும் கூட அந்த பாரம்பரிய முறைப்படி விவசாயத்தை எப்படி செய்கின்றார்கள், அவர்கள் இன்று வரை இந்த வண்டில் மாட்டை வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே உங்களால் நம்ப முடியுமா? உழவு தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் இந்த வண்டில் மாட்டை இன்று வைத்திருக்கிறார்கள். இதூடாகத்தான் பல வேலைகளை, விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே பார்க்கவே வியப்பாக இருந்தது என்று சொன்னால், இன்று வரையும் வண்டில் மாட்டிலே வேலை செய்திருக்கின்றார்கள். வண்டில் மாட்டில் உழவடித்து வண்டில் மாட்டில் வைக்க உழைத்தி நெல்லேற்றி பார்த்திருக்கிறார்கள். உண்மையிலே பாரம்பரிய முறைப்படி அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விலையும் சொன்னால் உண்மையிலே மிகையாகாது. இதுவான காணொலி தான் பார்ப்போம். அதனுடன் புதிய நெல்லும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது வந்து மாப்பிளை சம்பான்னு சொல்லி நெல் அறிமுகப்படுத்தி நல்ல விளைச்சலும் விளைஞ்சிருக்கின்றது. இதுவான காணொலி தான் பார்க்க போகிறோம். நான் வட்டுக்கோட்டையில் இருக்கிறேன். இந்த நெல்லை அறிமுகம் செய்வதானால் இது இந்தியாவினுடைய பாரம்பரிய பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னுள்ள ஒரு இனம். இந்த நெல் ஒரு காலத்தில் மன்னர்களுக்கு மட்டுமே இருந்த நெல். இதனுடைய பெயர் கருப்பு கவனி. இந்த நெல்லினமானது அந்த காலத்தில் நீண்ட காலம் வாழ்வதற்காக மன்னர்கள் தங்களுக்காகவே செய்கை பண்ணப்பட்ட இந்த நெல்லினமானது இன்று இந்தியாவில் சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய நிலையில் வளர்ந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த நெல் பெரம்பலூர் பகுதியில் இருக்கின்ற அங்குள்ள இயற்கை விவசாயி ஆறுமுகம் என்பவரால் தான் இது அங்கு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இயற்கை விவசாயம் மிகவும் வளர்ந்திருக்கின்றதுக்கு ஒரு காரணம் தமிழக அரசு இயற்கை விவசாயத்துக்கு பூரணமான ஒத்துழைப்பு வழங்குகின்றதும், மறுபடியும் அந்த நெல்லினத்துக்கான சூழல் அங்கு சாதகமாக அமைந்திருக்கிறதுமே ஒரு காரணமாகும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த நெல் இனமானது கருப்பு கவனி என்பதனை விட இந்த நெல் உண்மையான ஒரு மூலிகை. இன்று உலகில் திறந்த பொருளாதாரத்துக்கு மிகவும் கூடுதலான மக்கள் நீரிழிவு நோய்க்கு உட்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்களுடைய சமூக சூழல், சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள், அவருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கான காரணம் அவர்களுடைய அந்த உணவு பழக்க வழக்கங்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த கருப்பு கவனி என்ற இந்த இனமான இந்த நெல் உண்மையாகவே உடம்பில் உள்ள பல்வேறு விதமான நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆகவே சித்தர்கள் காலம் அல்ல, இது மன்னர்கள் காலத்துக்கு உட்பட்டது. சித்தர்கள் இதை பாவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தில் வட்டுக்கோட்டையில் எங்களுடைய அராலி மேற்கில் இந்த விவசாய நெல்லை நாங்கள் உற்பத்தி செய்வதன் நோக்கம், இன்று யாழ்ப்பாணத்தில் ஏறக்குறைய 70% மேற்பட்டவர்கள் இன்று நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாத்திரமல்ல காரணம், வைத்திய சூழலும் கூட இன்று அவர்களுடைய ஆங்கில வைத்திய மோகம் அவர்களை பக்க விளைவுகளுக்கு உட்படுத்தி இல்லாமலாக்கி இன்று மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இந்த நெல்லை நாங்கள் இங்கு அறிமுகப்படுத்துவதற்கான நோக்கம் இது விற்பனைக்காக அல்ல. இந்த பாரம்பரிய விவசாயத்தின் மூலமாக இந்த மக்கள் தங்களுக்கான ஒரு நோய் நிவாரணமாக இந்த நெல்லை பாவிக்க வேண்டும் என்பதற்காக விதை நெல்லாக நாங்கள் பதப்படுத்தியிருக்கின்றோம். இந்தியாவினுடைய விளைச்சல் இங்கு இருக்கின்ற விளைச்சலில் பார்க்கின்ற பொழுது 10 மடங்கு கூடுதலாக இருந்திருக்கும். ஆனால் இந்த மண்ணில் எங்களுக்கு காலத்துக்கேற்ற மழையோ அல்லது பருவத்துக்கேற்ற சூழலோ இல்லாத சூழலில் இந்த நெல் வந்திருக்கிறது. 6 மாதங்களை கொண்ட இந்த நெல் வந்திருக்கிறது. இந்த நெல் மாத்திரமல்ல, இந்த நெல்லுடன் இன்னொரு நான் நெல்லையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். அதனுடைய பெயர் மாப்பிள சம்பா. இன்று யாழ்ப்பாணத்தில் 100க்கு 30-40%
மேற்பட்ட மக்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத அல்லது ஆண்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றபடியினால் அந்த இளைஞர்களுக்காக அல்லது யுவதிகளுக்காக அல்லது மக்களுக்காக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நெல்லினமான மாப்பிளை சம்பா என்ற அந்த நெல்லையும் நான் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அந்த நெல்லை அவர்கள் அரிசியாக்கி சாப்பிடுவதன் மூலமாக அவர்களுடைய இல்லற வாழ்க்கை சிறந்து ஆண்மை பெருகி சில நேரங்களில் அவர்களுக்கு ஒரு நல்ல குடும்ப சூழல் உருவாகும் என்பதற்காக நான் மாப்பிள சம்பா என்ற ஒரு நெல்லையை கொண்டு வைத்திருக்கிறேன். இன்னும் ஒரு வேளை கரு இருளை என்ற நெல் இந்தியாவிலே அம்பேத்கர் நெல் என்று சொல்லப்படுகிறது. சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு நெல்லினம்தான் கரு இருளை. ஆகவே அம்பேத்கர் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வு கண்ட ஒரு பெருமேதை அம்பேத்கர், அவருடைய பெயரிலே இருக்கின்ற ஒரு நெல் தான் அம்பேத்கர் கரியுருளை. இந்த 3 இன நெல்லுகளையும் நான் இங்கு கொண்டாந்து அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன்.